Good morning students. ஸோ இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்துருக்கோம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பேசிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம், அண்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் பேரலல் கனெக்ஷன் பார்த்தோம், அண்ட் காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ் நம்ம பார்த்தோம், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பார்த்தோம். ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் அபவுட் தெர்மல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ தெர்மல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஒரு கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு ரெசிஸ்டரில் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதோட தெர்மல் எனர்ஜி ஆஃப் த ரெசிஸ்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் a resistor, so think that current is going in this direction. I'm giving some external potential difference here. Because of this battery there is some current, because of this current there is some thermal energy developed across this resistor. So basically the work done by this field என்னவா இருக்கும் அப்படின்னா, I can define Q times V. இதுதானே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சார்ஜ் டைம்ஸ் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ நான் சார்ஜ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், I times T, and V நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம், from Ohm's law I times R சொல்லாமா. ஸோ ஆல் டுகெதர் நான் ஒர்க் டன் இப்போ எப்படின்னு சொல்லலாம், I square R times T. அதாவது இந்த ஒர்க் டன்னுங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் ஒர்க் டன் பை த ஃபீல்டு. இந்த ஒர்க் என்னவா எனக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, தெர்மல் எனர்ஜி ஆஃப் த ரெசிஸ்டராக கன்வெர்ட் ஆகுது. எப்படி எனக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் த கொலிஷன்ஸ் வித் த லாட்டிஸ். இதனால தான் என்ன ஆகுது, எனக்கு தெர்மல் எனர்ஜி தட் இஸ் ஒர்க் டன் பை த ஃபீல்ட் இஸ் கன்வெர்டட் இன் டு த தெர்மல் எனர்ஜி ஆஃப் த ரெசிஸ்டர். ஸோ தெர்மல் எனர்ஜிங்கிறது நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது நத்திங் பட் த ஹீட் எனர்ஜி. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஜூல்ஸ்லாலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ when an electric current is passed through any conducting wire, so electrical energy is converted into heat energy. So இத தான் நம்ம heating effect of the electric current அப்படி நம்ம சொல்றோம். இது Joule's law of heating அப்படினு கூட நம்ம சொல்லுவோம். From Joule's law இப்போ நம்ம work done நம்ம என்னவா கால்குலேட் பண்ணோம், so that is I square R times T. That is இது நம்ம என்னன்னு சொன்னோம், work done by the field, it is converted into the energy, thermal energy. Thermal energyங்கிறது நான் இப்போ என்ன சொல்றேன், it is nothing but the heat energy. அப்ப இத நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம், Q, that is I square times RT சொல்லாமா. அதுதான் இங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க. That is the heat produced is directly proportional to the square of the current and directly proportional to the resistance, and also it is directly proportional to the டைம் ஆஃப் விச், எவ்வளோ நேரம் இந்த சார்ஜ் எலக்ட்ரான் வந்து இந்த ரெசிஸ்டரில் பாஸ் ஆகுது, அந்த டைமை பொறுத்தும் இந்த ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்லையும் சொல்லியிருக்காங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஜிஎஸ் சிஸ்டம்லேயும் சொல்லியிருக்காங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ ஏன் இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ பேட்ரி நான் என்ன பண்ணுறேன், என் கண்டக்டரில் கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் ஆகும் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இட் வில் மூவ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு த அப்ளைட் ஃபீல்ட். ஸோ இதனால் என்ன ஆகும், தி அண்டர்கோ கொலிஷன் வித் த லாட்டிஸ், அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் த ஆட்டம்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஸோ இதனால் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் வைப்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால தான் எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி, ஸோ தேட் வில் பி ஹீட் சம்திங், நம்ம ஹீட் வந்து என்ன நமக்கு தெரியுது. ஸோ இந்த எலக்ட்ரானை வந்து ரெசிஸ்டரில் பாஸ் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வாட்டர் ஃபாலில் ஒரு ஸ்டோன் வந்து போகிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அன் அசம்ஷன். ஸோ நெக்ஸ்ட், இட்ஸ் நத்திங் பட் த எலக்ட்ரிக் பவர். ஸோ இது வரைக்கும் நம்ம எனர்ஜியை பற்றி நம்ம சொன்னோம். த ஒர்க் டன் பர் யூனிட் டைம் அதை தான் நம்ம பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் எல்ஸ் ஐ கேன் டிஃபைன் த ரேட் அட் விச் த ஒர்க் இஸ் டன். ஸோ யூ ஹாவ் சம் பவர் அப்படின்னா, நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் அதிகமாகவே இருக்கணும், பிகாஸ் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வித்தின் அ ஷார்ட் டைம் யூ ஹாவ் டு டூ மோர் ஒர்க், ஸோ தட் மீன்ஸ் யூ ஹாவ் மோர் பவர். ஸோ த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன் பை அன் எலக்ட்ரிக் கரண்ட், அதை தான் நம்ம எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். எலக்ட்ரிக் பவரை நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், V times I square R and V square by R. ஸோ SI யூனிட் யூ நோ வாட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட்டில் சொல்லலாம், இல்லை ஹெச்பியில் நம்ம சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நம்ம இப்போ முன்னாடி டிஃபைன் பண்ணதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். இட் இஸ் நத்திங் வித் த டோட்டல் ஒர்க் டன் பை த எலக்ட்ரிக் கரண்ட் இன் அ கிவன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ். எலக்ட்ரிக் ஃபியூஸுங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ் மாதிரி எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்லையுமே இருக்கும். இன் ஆர்டர் டு ஓவர் கம் த டேமேஜ் பிகாஸ் ஆஃப் ஓவர் ஹீட்டிங். சடனாக எனக்கு கரண்ட் ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஹீட் இங்கே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம சொல்கிறோம், தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I square times RT. கரெக்டாக? தட் இஸ் திஸ் Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I square, ரைட்? ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகும்போது ஹீட் எனக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனால் என்ன ஆகும்,
ஆகும்? ஸோ இட் வில் டேமேஜ் ஒரு அப்ளிகன்ஸ் எந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸுமே எனக்கு ஓவராக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இது டேமேஜ் ஆகிடும். ஸோ இன் ஆர்டர் டு ஓவர் கம் திஸ் டேமேஜ் இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும் போது ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஃபியூஸுங்கிற ஒரு மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணுறோம் விச் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ விச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகும்போது இது என்ன ஆகிடும், மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஓவர் கம் திஸ், இதை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேமேஜ் ஆகாமல் தடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபியூஸ் ஜென்ரலி எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அன் அலாய். ஸோ பேசிக்கலி 63% டின்னாகவும் 37% லெட்டாகவும் இருக்கும். ஸோ பேசிக்காக ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். லோ மெல்ட்டிங் பாயிண்ட், ஸ்மால் மெல்ட்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இது என்ன ஆகிடும், சீக்கிரமாக இது என்ன ஆகும், உருகிடும். ஸோ தட் அந்த சர்க்யூட் எனக்கு டிஸ்கனெக்டட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வீட்டில் அப்ளிகேஷன்ஸில் நம்ம நிறையாவே யூஸ் பண்ணுவோம். இந்த கேஸ் ஆஃப் நிக்ரோம் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஹை மேலிபிலிட்டி. இட் cannot be easily ஆக்சிடைஸாக ஆக முடியாது. ஸோ தட்ஸ் வை நம்ம நிக்ரோம் ஒயரை நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எனி கிவன் வி பொட்டென்ஷியல் கொடுத்தாக்க இந்த பவருங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். பிகாஸ் யூ நோ தட் டைரக்ட் பவர் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஹை பவர் இது ப்ரொடியூஸ் பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ண இது ஹை பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் நம்ம சொல்லலாம். த மேக்ஸிமம் பவர் தியரம் அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு எப்போ பவர் எப்போ எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா ஸோ யூனோ பவர் டிசிபேஷன் ஆர் பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் I ஸ்கொயர் ஆரில் நம்ம சொல்லலாம். ஸோ யூனோ I இஸ் நத்திங் பட் E by that is EMF by that is the resistance, external resistance plus the internal resistance. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி you have to differentiate and you have to make it to be equal to 0. ஏன்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிப்போம், தட் இஸ் ஈக்குவேட்டட் டு பி 0. கரெக்டுங்களா? 0 போட்டோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் வந்து எனக்கு ஸ்மால் ஆராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருக்கும் போது ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நான் வெளில ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் போது எனக்கு பவர் வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராப்ளம்ஸ்லேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளமில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மேக்ஸிமம் பவர் எனக்கு கிடைக்கணும் இந்த சர்க்யூட்டில் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணும் போது we will have the maximum power. Is that clear? நெக்ஸ்ட்டு மீட்டர் பிரிட்ஜ். ஸோ மீட்டர் பிரிட்ஜ் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ லைக் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி தான். பிரின்சிபல் ஆஃப் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் டிஃப்ரெண்ட் சிஸ்டம், தட் இஸ் இந்த சர்க்யூட் டயக்ராம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி கம்பேர்ட் டு த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா we have the resistance and we have the unknown resistance here. From this point to this point we have one resistance and this point to this point we have one resistance. By taking this ratio we can able to find the unknown resistance. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா we have something called as a jockey. இதில் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஜாக்கின்றது ஒன்று கிடையாது. பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜாக்கியை வந்து which is a movable which is connected with a galvanometer. ஸோ இந்த ஜாக்கியை நான் இந்த ஒரு பர்டிகுலர் லென்த் say that this length to be 100 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய லென்த்தில் இங்கிருந்து L சென்டிமீட்டரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாகவும் இந்த ஒயருக்கு இங்கிருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாகவும் நம்ம சொல்கிறோம். அதுதான் L சென்டிமீட்டர் தென் 100 மைனஸ் L சென்டிமீட்டர் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜாக்கியை இங்கே டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இந்த லென்த்தில் நான் ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா I will have some point called as a balancing point. So balancing point அப்படின்னா there will be no deflection in the galvanometer. So that point is called as a balancing point அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அட்ஜஸ்டிங் பண்ணுறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் எனக்கு பேலன்சிங் லென்த் வருது அப்படின்னா இந்த எனக்கு இங்கிருந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐ கேன் டேக் டு பி அப்ராக்சிமேட்டட் ஆஸ் சம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதே மாதிரி இங்கிருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நான் சொல்ல முடியும். ஸோ தட் ஐ கேன் ஃபைண்ட் த unknown resistance from this relation. That is R by X. This is your known resistance. This is unknown resistance must be equal to that is AJ. இந்த போர்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் இந்த போர்ஷனோட லென்த் டிவைடட் பை திஸ் போர்ஷனோட லென்த். கரெக்ட்? ஸோ இதை நான் போடும்போது ஐ கேன் ஃபைண்ட் த unknown resistance in this equation. Is it clear? So this is the use or this is a different way of finding the unknown resistance. This method is meter bridge. Next பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ பொட்டென்ஷியோமீட்டரோட பேசிக்காக நமக்கு எதுக்கு பொட்டென்ஷியோமீட்டர்னு ஒரு டிவைஸ் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ் மாதிரி தான். இங்கேயும் எனக்கு பேலன்சிங் லென்த்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐ கேன் வாட் டு சே த
the potential across this balancing length வந்து எனக்கு EMF of the cellக்கு ஈக்குவலாக இருக்கும் போது there will be no deflection in the galvanometer. So that time I can tell that there is a balancing length அப்படி நம்ம சொல்லலாம். For example, if this is my potentiometer, இங்கே நான் வந்து this is my ammeter, this is my EMF நான் கொடுக்குறேன், this is rheostat and key, இதில் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த பொட்டென்ஷியோமீட்டர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10 wires இருக்குமா, சரியா? 10 wires இருக்கும். ஸோ எல்லாமே பேரலாக இருக்கும். ஒரு மீட்டர் ஸ்கேலும் நம்ம பேரலாக ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே நான் என்ஸை கரஸ்பாண்டிங் ஃபைனல் என்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். கரஸ்பாண்டிங் நான் பொட்டென்ஷியல் நான் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லேயும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் பிளேஸ் அண்ட் ஐ வில் ஃபைண்ட் த ஜீரோ டிஃப்ளெக்ஷன். பிகாஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் இந்த சென்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், த பொட்டென்ஷியல் அக்ராஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனில் சே ஒரு பர்டிகுலர் லைனில் நான் ஜாக்கி மூவ் பண்ணுறேன், இங்கே எனக்கு ஜீரோ டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது அப்படின்னா த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் திஸ் லென்த் ஆர் திஸ் சிஜி, சே திஸ் இஸ் சி, திஸ் இஸ் ஜே, திஸ் சிஜியோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு இஎம்எஃப் ஆஃப் த செல்லுக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும் போது there will be no deflection in the galvanometer. So this position is said to be a balancing length அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதாவது ஜாக்கி நான் மூவ் பண்ணிகிட்டே வரேன், எனக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன நடக்குது, ஜீரோ டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. ஸோ ஜீரோ டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் போது அந்த போர்ஷனை நான் என்ன சொல்கிறேன், பேலன்சிங் லென்த். அப்போ பேலன்சிங் லென்த்தில் இருக்கும்போது என்ன இருக்கும், த பொட்டென்ஷியல் அக்ராஸ் திஸ் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த இஎம்எஃப் ஆஃப் த செல்லுக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தானே எனக்கு சார்ஜஸ் அங்கே ஃப்ளோ ஆகும், கரண்ட் அங்கே இருக்கும், galvanometer it will show the deflection. If there is no potential difference at all, so there will be no deflection in the galvanometer, correct? So that time I can tell that it has assumed it has attained the balancing length அப்படி நம்ம சொல்லலாம். இப்போது ஒரு லென்த்தில், அதாவது இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து திஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த ஒயர். இந்த லென்த் ஆஃப் த ஒயருக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதாவது ஃபார் இஃப் த கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபார் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் ஒயர் அண்ட் யூனிஃபார்ம் காம்போசிஷன் ஆஃப் த மெட்டீரியல். யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் ஒயர்னால் என்னங்க மேம் அப்படின்னா எனக்கு இங்கே ஏரியா வந்து எப்படி இருக்கணும், பை சிமெட்ரி இட் ஷுட் ஹேவ் த சேம் லென்த் அட் ஆல் பாயிண்ட்ஸ், இட் ஷுட் ஹேவ் த சேம் ஏரியா அட் ஆல் பாயிண்ட்ஸ். சேம் காம்போசிஷன் ஆஃப் ரோ அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்கக்கூடாது. இந்த மெட்டீரியல் த்ரூ அவுட் ரெசிஸ்டிவிட்டி ஷுட் பி சேமாக இருக்கணும், சேமாக தான் இருக்கும். பட் யூ ஹாவ் டு மேக் என்ஷூர் தட் இட் ஹேஸ் அ சேம் ரெசிஸ்டிவிட்டி ஆர் யூனிஃபார்ம் ரெசிஸ்டிவிட்டி, சேம் கிராஸ் செக்ஷன் இருக்கா நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் எனி பாயிண்ட் இன் த லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திஸ் லென்த்தாக இருக்கும். இந்த ப்ரொபோஷனலிட்டி நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா வித் அ கான்ஸ்டன்ட் கால்டு கே. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் எல் அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வி பை எல் தட் இஸ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்டுங்கிறது கே தட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சொல்லாமா. ஸோ த பொட்டென்ஷியல் அக்ராஸ் எனி லென்த் ஆஃப் த ஒயர், the length of the wire of uniform cross section and this is proportional to the length when a constant current flows through it. Can you see this figure? You are getting a straight line. That means the potential must be proportional to the length of the conducting wire or conducting length அப்படி நம்ம சொல்லலாம். Is that clear? ஸோ ஆல்சோ ஃப்ரம் திஸ் ரிலேஷன் எப்படி இது ப்ரொபோஷ்னலாக இருக்குங்க மேம் அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஆருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், திஸ் இஸ் ரோ டைம்ஸ் எல் பை ஏ. இப்போ எல்லாமே இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே கரண்ட் எனக்கு கான்ஸ்டன்ட், ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட், ஏரியா கான்ஸ்டன்ட் அப்படின்னா வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல்னு சொல்லாமல் இந்த கான்ஸ்டண்ட்டை தான் நம்ம கே அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது கரண்ட் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ஏரியா எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், டென்சிட்டி ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது திஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் or V by L must be a constant, that is potential gradient should be constant. So potential gradient நம்ம இப்போ constant ன்னு சொல்லிட்டோம். இப்போ ரெண்டு EMF வச்சு கூட நான் கம்பேர் பண்ணலாம் by using a double DP/DT switch சொல்லுவாங்க. தட் இஸ் டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ பை கிளிக்கிங் தட் ஸ்விட்ச் நம்ம என்ன பண்ணலாம், இந்த EMF E1 நம்ம இந்த செல்லை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இன்னொரு ஸ்விட்ச் நான் இது பண்ணும்போது கிளிக் பண்ணும்போது இந்த EMF E2 நான் சர்க்யூட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ த ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்த மாதிரியே தான். ஸோ நம்ம இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா E1 is equal to I times rho L1 by A, E2 is equal to, because different balancing lengths எனக்கு வரும் EMFக்கு, கரெக்டா? ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், E1 by E2 is equal to L1 by L2. By balancing this what to say, இந்த unknowns EMF value நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can able to find out from this relation. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுதான் பொட்டென்ஷியோமீட்டருக்கும் மீட்டர் பிரிட்ஜுக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். A current of 2 ampere flows through a
2 ohm resistor when connected across a battery, the same battery supplies a current of 0.5 ampere when connected across a 9 ohm resistor. The internal resistance of the battery is, first let's assume the case 1, that is I have a battery and I have an internal resistance and I have another resistance connected to it. This is 2 ohm. Here current is going, எவ்வளோ கரண்ட் இங்கே போகுதுன்னு சொல்கிறாங்க, சாரி கரண்ட் எவ்வளோ கரண்ட் போகுது, 2 ஆம்பியர் கரண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த கேஸ்க்கு திஸ் இஸ் யுவர் இஎம்எஃப்இ, திஸ் இஸ் யுவர் ஆர் சொல்லலாமா. ஸோ இதிலிருந்து நான் கரண்ட்டை எப்படி நான் டிஃபைன் பண்ணுவேன், E by capital R plus small r ன்னு சொல்லலாமா. இந்த ஐங்கிறது நீங்கள் என்னென்னு கொடுத்துருக்கான், தட் இஸ் 2, ஈங்கிறது நமக்கு தெரியாது, கேபிட்டல் ஆருங்கிறது 2 plus small r சொல்லலாமா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை நான் அழிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சேம் பேட்ரின்னு சொல்லிட்டாங்க, பட் இட் கிவ்ஸ் வாட், இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் கரண்ட் அண்ட் பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் அ டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர். எகெயின் அதுக்கு கரண்ட் கால்குலேட் பண்ணுங்கள். I is equal to எகெயின் E ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். இங்கே கரண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.5 இஸ் ஈக்குவல் டு இ. கேபிட்டல் ஆர் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, 9 ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஸோ இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டிவைடட் பை 2 நான் பண்ணுறேன். முன்னாடி ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, இதை அழிச்சிக்கிறேன் திரும்ப. ஸோ முன்னாடி நம்ம ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சோம்ல, 1 டிவைடட் பை 2 நான் போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்தோம், தட் இஸ் 2. செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே என்னென்னு பார்த்தோம், 0.5 ஃபார் கரண்ட் இல்லையா. ஸோ தட் இஸ் எகெயின் 1 by 2 சொல்லாமா, கரெக்ட். ஸோ 1 by 2 டிவைடட் பை 1 by 2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே நம்ம என்ன பார்த்தோம், E by 2, E 2 ப்ளஸ் ஸ்மால் ஆர். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், E by 9 ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஸோ இதுலேருந்து இது என்ன ஆகிடும், 4 இஸ் ஈக்குவல் டு இலாம் எனக்கு கேன்சல் ஆகிடும், 9 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆர் சொல்லாமல் இதை அழிச்சிக்கிறேன். ஸோ இப்போ என்ன நமக்கு கிடச்சிருக்கு, தட் இஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் ஆர் பை 2 ப்ளஸ் ஆர். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், தட் இஸ் 8 plus 4r is equal to 9 plus r சொல்லலாமா. ஸோ இது என்ன பண்ணுறேன், I'm bringing here, if I do this I will have 3r is equal to 1 or r is equal to 1 by 3 ohm. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, 1 by 3 times, that is almost 0.33 some value இருக்கு. This is your internal resistance. So that is option B is the correct answer. Is that clear? So நம்ம என்ன பண்ணோம், first case second case னு போட்டு just divide பண்ணோம், we got the answer. Next one பாருங்க, if power dissipated in a 9 ohm resistor in the circuit is 36 watt, the potential difference across a 2 ohm resistances. இங்கே இப்போ என்ன சொல்கிறாங்க, இதோட பவர் டிசிபேட்டட் எவ்வளோங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ யூ ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் 2 ohm என்னன்னு கேட்குறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹியர் ஐ கேன் டெல் தட் ஐ கரண்ட் இஸ் கம்மிங், சரிங்களா. இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு இந்த 9 ohmல I1 கரண்ட் போகுதுன்னு சொல்லாமா, ஏன்னா இது ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கரண்ட் இருக்கும். ஸோ 6 ohmல எவ்வளோ போகுதுன்னு சொல்லலாம், I2 கரண்ட் போகுதுன்னு சொல்லலாம். இல்லைனா நான் டயக்ராம் இங்கே திரும்ப வரைகிறேன். ஸோ தட் இஸ் யூ ஹாவ் ஒன் ரெசிஸ்டர் அண்ட் அனதர் ரெசிஸ்டர். ஸோ இதுலேருந்து நான் ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐம் சாரி. ஸோ ஹியர் ஐ ஹாவ் ஒன் ரெசிஸ்டர், ஹியர் ஐ ஹாவ் அனதர் ரெசிஸ்டர், ஹியர் ஐ ஹாவ் கனெக்டட் வித் த ஒரு 2 ohm ரெசிஸ்டரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஐ கரண்ட் போகுது அப்படின்னா இங்கே எனக்கு I1 கரண்ட் போகலாம், கரெக்டாக. திஸ் இஸ் I1 கரண்ட், ஹியர் I2 கரண்ட் போகலாம், பிகாஸ் போத் ஆர் கனெக்டட் பேரலாக இருக்குது. இப்போ பவர் டிசிபேட்டட் த்ரூ திஸ் ரெசிஸ்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 36 watt, கரெக்ட். ஸோ பவர் டிசிபேட்டட் நான் எப்படி சொல்லலாம், பவர் திஸ் ஒன் ஃபார் திஸ் ரெசிஸ்டர் அலோன் I1 ஸ்கொயர் டைம்ஸ் ஆர்ன்னு சொல்லாமா, இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ I1 ஸ்கொயர் என்னன்னு சொல்லலாம், 36 by this resistance value, that is 9. So I1 square is equal to 4ன்னு சொல்லாமா, right. அப்போ I1ங்கிறது இப்போ என்ன வந்துருச்சு, 2 ampere. Is that clear? So now I am going to erase this. இப்போ நான் first current, that is current through this one கண்டுபிடிச்சேன், that is I1 is equal to 2 ampere. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் திஸ் 2 ohm ரெசிஸ்டர் இஸ் நத்திங் பட் V இஸ் ஈக்குவல் டு IR, தட் இஸ் டோட்டல் கரண்ட். இங்கேருந்து ஐ கரண்ட் போதுமா, இங்கே தான் எனக்கு கரண்ட் பிரியுது, திரும்ப எனக்கு என்ன ஆகுது, ஐ கரண்ட் இங்கே வருது, கரெக்டாக. இங்கே எனக்கு ஐங்கிறது தெரியணும், தென் ஆருங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ டோட்டல் கரண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ I1 தெரிஞ்சிருச்சு, டோட்டல் கரண்ட்டுங்கிறது என்ன வரப்போகுது, I1 ப்ளஸ் I2ன்னு சொல்லலாமா, பிகாஸ் இங்கே ஐ கரண்ட் போகுது, இங்கே I1 I2 கரண்ட் போகுது. ஸோ டோட்டல் வில் பி I1 ப்ளஸ் I2. இப்போ
இப்போ I2 எப்படி கண்டுபிடிக்கிறது? since you know that these are connected parallel-ஆக இருக்கிறதுனால potential will be same. correct? V1 is equal to V2. இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம்? 9 times I1 is equal to 9 times I2 சொல்லலாமா? sorry 6 times I2 சொல்லலாமா? so this will be 2 times, this will be 3 times. I1 நம்ம இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 2 is equal to 2 into I2 சொல்லலாமா? இப்போ 2 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா I2 நமக்கு இப்போ என்னன்னு தெரிஞ்சிச்சு? 3 ஆம்பியர். இப்போ இதில் I கரண்ட் போகிறதுனால டோட்டல் Iங்கிறது என்ன வரப்போகுது? I1 plus I2. I1ங்கிறது நம்ம 2ன்னு சொன்னோம், I2ங்கிறது 3. ஸோ டோட்டலி 5 ஆம்பியர் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். இஸ் தட் கிளியர்? இப்போ நம்ம டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பொட்டென்ஷியல் difference. very simple. I am going to erase all. so potential difference will be I times R, that is 5 into the resistance, that is 2, that is 10 volt is the correct answer. option C is the correct answer. is that clear? so next பார்க்கலாம். next question. if the voltage across the bulb rated 220 volt 100 watt drops by 2.5% of its rated value அப்படின்னா what will be the percentage of the rated value by which the power would decrease? அதாவது வோல்டேஜ் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நான் பவர் இதில் எவ்வளோ எனக்கு டிக்ரீஸ் ஆகும்? ஒய் எனக்கு பவர் டிக்ரீஸ் ஆகணுமா? இதில் எனக்கு வோல்டேஜ் ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா பவர் எனக்கு ஏன் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V ஸ்கொயர். கரெக்ட்? ஸோ ஆர்எல்ஸ் ஐ கேன் ரைட் பவர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர். கரெக்ட்? ஸோ இதில் ட்ராப் ஆச்சுன்னா இதுவும் எனக்கு ட்ராப் தான் ஆக போகுது. சின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும், ட்ராப் ஆனாலும் சரி பொட்டென்ஷியலுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்? பவர் மாறுமே தவிர எனக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறாது. ஸோ திஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஐ கேன் ரைட் டெல்டா பி, தட் இஸ் சேஞ்ச் இன் பவர் பை ஒரிஜினல் பவர் இன்டூ 100% will gives me the percentage value of that கரெக்ட் பவரோட பர்சன்டேஜ் டிக்ரீஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ணலாம்? V ஸ்கொயருக்கு பதிலாக 2 times டெல்டா V பை V. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் இல்லை நம்ம படிச்சிருப்போம். கரெக்ட்? பர்சன்டேஜ் எரர் அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். சின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால சேஞ்ச் இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் முன்னாடியும் எனக்கு பின்னாடியும் எப்படி இருக்குது? சேமாக இருக்கா? சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க? 2 into that is delta V by V இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க? 2.5% சொல்லிட்டாங்க. 2.5% அப்படின்னா this delta P by P எப்படி இருக்க போகுது? 5% எனக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன் C is the correct answer. is that clear? ஸோ 2.5% அளவு எனக்கு வோல்டேஜ் கம்மியாச்சு அப்படின்னா 5% அளவு எனக்கு பவர் என்ன ஆகும்? இங்கே டிக்ரீஸ் ஆகும். is that clear? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ பவர் dissipated in the circuit is as shown in the figure. figure is 30 watt அப்படின்னு சொல்லிட்டாங்க. the value of R is very simple. so total power dissipated இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 wattன்னு கொடுத்துருக்காங்க. so what is the value of this R அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம்? பேரலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாமா? ஸோ 1 by R equivalent is nothing but 1 by R plus 1 by 5ன்னு சொல்லலாமா? or R equivalent என்னன்னு சொல்லலாம்? that is 5R by R plus 5ன்னு சொல்லலாமா? கரெக்ட்? இப்போ R ஈக்குவலன்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? பவர் நான் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? V ஸ்கொயர் பை R அப்படின்னு ரிப்ரசென்ட் பண்ணுறேன். பிகாஸ் V இஸ் நோன், இங்கே கொடுத்துருக்கான், R நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த கேபிட்டல் R என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இஸ் தட் கிளியர்? இதை நான் கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? பவர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. கரெக்டாமா? இப்போ பவருங்கிறது என்ன? 30. V ஸ்கொயருங்கிறது என்ன? 10 into 10. கரெக்ட்? divided by இந்த R equivalent இப்போ என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? 5R by R plus 5. இதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் நான் வந்து ஒரு கேன்சல் பண்ணிடலாம். வேறு என்ன பண்ண முடியுங்க? இது வந்து 2 times வரும். கரெக்ட்? ஸோ இங்கே 3/2 or 3 is 3னே வச்சுக்கிறேன். ஏன்னா 3 is equal to 2 by 5R இன்டூ இது கீழே இருக்கிறது என்ன ஆகிடும்? நியூமரேட்டரில் வந்துடும். R plus 5ன்னு சொல்லாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பேசிக்காக என்ன இருந்துச்சு? வெறும் R மட்டும்தான் இருக்குது. ஏன்னா 5 கேன்சல் ஆகிடுச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3R is equal to 2R plus 10 சொல்லாமா? ஸோ இதுலேருந்து இது இந்த சைடு வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்? R is equal to 10 ohm. is that clear? இப்போ நம்ம கேபிட்டல் R என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். that is nothing but 10 ohm. இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? ஸோ பவர் நமக்கு தெரியும் V ஸ்கொயர் பை R. சின்ஸ் R ஈக்குவல் நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுலேருந்து அந்த கேபிட்டல் R என்னங்கிற வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ தட் we got this value. is that clear? okay, next problem. 29th problem பாருங்க. so here a set of n equal resistors each of value capital R are connected in series நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? of EM of E and internal resistance R. current I is drawn
from it அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், n resistors parallel connect பண்ணுறேன் to the same battery, then the current drawn from the battery becomes 10 times I அப்படின்னா n வேல்யூ என்னவா இருக்கும்? கொஷினை திரும்ப நான் வாசிக்கிறேன். தட் இஸ் ஒரு செட் ஆஃப் n ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, r வேல்யூ உள்ளது இருக்குது. இதை நான் ஒரு பேட்டரியோடையும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோடையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கேபிட்டல் R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எவ்வளோ கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க, 10 I கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. when I connect this with the சீரீஸ் கனெக்ஷனாக இருக்கும்போது. ஸோ நான் இப்போ பேரலாக நான் கனெக்ட் பண்ணேன்னா 10 times ஐயா மாறுது. ஸோ நான் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n அப்படின்னு கேட்குறாங்க. யூ நோ தட் இன் கேஸ் ஆஃப் அ சீரீஸாக, நான் ஃபஸ்ட்டு கேஸ் நான் சொல்கிறேன், சீரீஸாக இருக்குது அப்படின்னா ஐயை நம்ம எப்படி சொல்லுவோம், E by capital R plus the internal resistance small r. பட் இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் என்னன்னு சொல்லிட்டாங்க, கேபிட்டல் R. பட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன்னா இல்லை, n ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ அடிட்டிவ் நேச்சராக தானே இருக்க போகுது, n times Rன்னு சொல்லலாமா? ஸோ இப்போ I சீரீஸ் எஸ்ன்னு சொல்கிறேன். எஸ்ஸை நான் இப்படி சொல்லலாம், E by இதிலேருந்து ஆரை காமனாக எடுத்துட்டேன்னா R of n plus 1. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ பேரலாக நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, IP இஸ் ஈக்குவல் டு எகெயின் E by R by n ப்ளஸ் ஆர்ன்னு சொல்லாமல், பிகாஸ் ஃபார் n ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது R by n வரப்போகுது. இதெல்லாம் திரும்ப ஆரை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா E by, இதை நான் எப்படி எழுதலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 plus n by n வரும். நான் மேலே n போட்டுக்கிறேன். இஸ் தட் கிளியர்? இப்போ ஆனால் IP என்னன்னு சொல்லிட்டாங்க, 10 times ஐயா மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 times I. இந்த ISங்கிறத நான் ஜென்ரலாக ஐன்னு வச்சுக்கிறேன். இதை என்ன ஆகுது, IPங்கிறது 10 times ஐயா மாறுது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ டிவைட் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் அழிச்சிட்றேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைச்சிது, I is equal to that is E by n plus 1 times R. நெக்ஸ்ட்டு 10I நமக்கு என்ன கிடச்சிது, தட் இஸ் E n by R of n plus 1 கிடச்சிச்சா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இதால் இதை நான் டிவைட் பண்ணலாம். ஒத்துக்கிறீங்களா? டிவைட் பண்ணால் என்ன ஆகும், இல்லைனா இதால் இதை நான் டிவைட் பண்ணுறேன். தட் இஸ் 10 is equal to I கேன்சல் ஆகிடும், E கேன்சல் ஆகிடும், R கேன்சல் ஆகிடும், இதுவும் எனக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எனக்கு n தான் இருக்க போகுது. ஒத்துக்கிறீங்களா? ஸோ n is equal to இப்போ என்ன கிடச்சிருச்சு நமக்கு, 10. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்களா, இது எங்கே கேட்டதுன்னு பார்த்தீங்களா, இந்த ப்ராப்ளம் தட் இஸ் நீட் 2018 கேட்ட ப்ராப்ளம். ஸோ இதை பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோம், சீரீஸாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒன் ஃப்ரம் another மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். தட்ஸ் இட். Next one பாருங்க, the resistance of a wire is R ohm. It is melted and stretched into n times its original length. இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு R ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஓம் ஒரு R ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ஒயரை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறேன். எவ்வளோ டைம்ஸ் நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன், தட் இஸ் நியூ லென்த் வில் பி L prime is equal to n times L நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது உங்களுக்கு தெரியும், லென்த்தை நான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணால் கரஸ்பாண்டிங்காக எனக்கு ஏரியாவும் சேஞ்ச் இருக்கும். ஏரியா இன்டூ லென்த் வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வால்யூமை நம்ம எப்படி சொல்லலாம், தட் இஸ் A prime L prime is equal to A times L சொல்லலாமா? இப்போ L primeங்கிறது நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், தட் இஸ் A prime is equal to n times L சொல்லலாமா? ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் தட் இஸ் A times L. இதுலேருந்து L கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னா A prime என்ன வருதுன்னு சொல்லலாம், A by n. தட் இஸ் லென்த்து வந்து எனக்கு n டைம்ஸ் எல்லாம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. வேற ஏரியா என்ன ஆகுது, n டைம் 1 by n டைம்ஸ் இது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வாட் எவர் பி த சேஞ்ச், எனக்கு வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரிஜினல் ஈக்குவேஷன் ரெசிஸ்டன்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இதை அழிச்சுக்கிறேன். ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, ரோ ரெசிஸ்டிவிட்டி மாறாது, வேற L prime எனக்கு மாறும், அண்ட் தென் A primeம் மாறும். L prime பதிலாக இப்போ நம்ம என்ன பார்த்தோம், தட் இஸ் n times L கரெக்ட். அண்ட் A prime பதிலாக இப்போ என்ன பார்த்தோம், A by n. இந்த n மேலே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், தட் இஸ் n ஸ்கொயர் ஆஃப் ரோ L by A சொல்லலாமா? திஸ் இஸ் R prime. இந்த R prime இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன வருது, n ஸ்கொயர் ஆஃப் ரோ L by Aங்கிறது என்னமா, திரும்ப R தானே. ஸோ R prime தட் இஸ் நியூ ரெசிஸ்டன்ஸ், இதை அழிச்சுக்கிறேன். ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வருது, தட் இஸ் n ஸ்கொயர் டைம்ஸ் ஆராக வருது. அதாவது இந்த எண்ணை பொறுத்து எனக்கு நியூ ரெசிஸ்டன்ஸ் மாறுது. லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி ஆகுது, ஸ்கொயர் த டைம்ஸாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 2 மெட்டாலிக் ஒயர்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மெட்டாலிக் ஒயர்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் டைமென்ஷனாக இருக்குது, சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. σ1 σ2 ஆர் கண்டக்டிவிட்டிஸ் ஆஃப் அ மெட்டல் ஒயர்ஸ் அப்படின்னா எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி ஆஃப் த காம்பினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் இட் clear? So you have a 2 metallic wires of identical dimensions.
சே திஸ் டைமென்ஷன் ஹாஸ் எல் லென்த் அப்படின்னா இதுவும் எனக்கு எல் லென்த்தாக இருக்கும். அதாவது ஐடென்டிக்கல் டைமென்ஷன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதுக்கு சிக்மா 1 கண்டக்டிவிட்டி இருக்குது, இதுக்கு சிக்மா 2 கண்டக்டிவிட்டி இருக்குது. கண்டக்டிவிட்டிங்கிறது என்ன? ரெசிஸ்டிவிட்டிக்கு இன்வர்ஸ், தட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலில் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை ரெண்டுத்தும் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்ட்டாங்க? சீரியஸாக கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் ஈக்குவலன்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம்? R1 ப்ளஸ் R2 நம்ம சொல்லலாமா? ஆர் ஈக்குவலன்ட் நம்ம எப்படி சொல்கிறோம்? ரோ டைம்ஸ் எல் பை ஏ. ரோக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன சிக்மாவில் ரெப்ரசென்ட் பண்ணோம், பிகாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்மாவில் கொடுத்துருக்கிறதுனால இதை நான் கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்மா தட் இஸ் இப்போ இங்கே என்ன இருக்குது? ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? எல் பை ஏ அப்படியே வச்சுக்கிறேன். சிக்மா ரோக்கு பதிலாக 1 பை சிக்மான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இஸ் தட் கிளியர்? திஸ் இஸ் மை எஃபெக்டிவ் சிக்மா. டோட்டல் லென்த்துங்கிறது என்ன வரப்போகுது? 2 டைம்ஸ் எல்லாம் எனக்கு வரப்போகுது. இது ஒரு லென்த் எல், இது ஒரு லென்த் எல். டோட்டல் லென்த்துங்கிறது 2 டைம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்க போகுது. இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு R1. R1ங்கிறது என்ன வரப்போகுது? ஃபார் த ஒன் ஒயர் தட் இஸ் எல் பை சிக்மா 1 ஏ ப்ளஸ் எல் பை சிக்மா 2 டைம்ஸ் ஏ. இஸ் தட் கிளியர்? இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம்? எல் இந்த ஏ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 by sigma effective is equal to 1 by sigma 1 plus 1 by sigma 2. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தேன் அப்படின்னா இது என்ன வரப்போகுது? 2 by sigma effective is equal to sigma 1 plus sigma 2 by sigma 1 sigma 2. சொல்லாமல் இது கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். ஸோ இதில் இருந்து sigma effectiveங்கிறது என்ன வரப்போகுது அப்படின்னா it is nothing but 2 times sigma 1 sigma 2 by sigma 1 plus sigma 2 வரப்போகுது. That is option C is the correct answer. Is that clear? ஸோ நெக்ஸ்ட் இதுவும் கொஷின் பார்த்தீங்களா? இது எல்லாமே நீட் பேஸ்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் பாருங்கள் எந்த கொஷின் எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ 2.1 volt cell which gives a current of 0.2 ampere through a resistance of 10 ohms. You are supposed to find the internal resistance. You know current is equal to E by capital R plus small r, that is external resistance plus the internal resistance. So இங்கே current கொடுத்துருக்காங்க, that is 0.2 is equal to that is EMF is given as 2.1 10 plus small r. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். யூ ஷுட் கெட் 0.5 ohm வரணும். செக் பண்ணி பாருங்கள். வரலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்கள், a wire of resistance 4 ohm is stretched to 2 times its original length. Resistance of the stretched wire. இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? R prime is equal to n square times r. இங்கே எவ்வளோ டைம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம்? 2 times. ஸோ R prime that is new resistance is 2 the whole square into resistance, volt resistance in a 4. So 4 into 4 நமக்கு என்ன கிடைக்குது? 16 ohm. Direct formula 16 ohm is the correct answer. ஸோ நம்ம இப்போ எப்போவுமே ஜென்ரலைஸ் பண்ணணும். ஜென்ரலைஸ் பண்ணுறதுனால given any problem, இப்போ திரும்ப ஏதாவது டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் கேசஸில் கேட்கும் போது ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுறதுனால we can able to find out that easily. Is that clear? So next problem பார்க்கலாம். Two resistors are connected in 2 gaps of a meter bridge. So you know that there will be 2 gaps in the meter bridge. The balancing point 20 cm from the zero end ன்னு சொல்லிட்டாங்க. Resistance of 15 ohm is connected in series with the smaller of the two. அப்படின்னா null point என்ன ஆகுது? 40 cm எனக்கு ஷிஃப்ட் ஆகுது. The value of the smaller resistance in ohms. அதாவது கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, so you have two resistance which are connected in the 2 meter bridgeல கனெக்ட் பண்ணுறோம். பேலன்சிங் பாயிண்ட் அந்த 2 resistance நமக்கு என்னன்னு தெரியாது. பட் பேலன்சிங் பாயிண்ட் மட்டும் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் 20 cm from the zero end. That is total length of the wire is 100 cm அப்படின்னா this is L, that is from zero endனா 20 cm நமக்கு கிடைக்குது. அண்ட் இன்னொரு பேலன்சிங் லென்த் என்னவா இருக்கும்? 100 minus L, that is 80 cm இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் இருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? 15 ஓமை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்மாலர் ஆஃப் த 2 ரெசிஸ்டரில் நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணும் போது நல் பாயிண்ட் என்ன ஆகுது? எனக்கு 40 cm ஆகுது. அப்படின்னா திரும்ப எல்லாம் என்னவா மாறிடுது? எனக்கு 40 மாறிடுது. அப்போ 100 minus Lங்கிறது எனக்கு 60 cm மாறிடுது. இப்போ இந்த வேல்யூ ஆஃப் தட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எது ஸ்மால் வேல்யூ, அது என்ன வேல்யூவாக இருக்கும், அதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு மீட்டர் பிரிட்ஜுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? unknown resistance, that is P by Q is equal to L by 100 minus L. So P by Q is equal to, for the first case நான் போடுறேன், that is 20 by
80 or else I can write 1/4. ஸோ இப்போ P/Q இப்போ நான் என்னன்னு சொல்கிறேன், that is 1/4. இதான் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போ நான் அழிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு வந்து 15 ஓம் நான் ஆட் பண்ணுறேன், விச் இஸ் கனெக்டட் இன் சீரீஸாக நான் கனெக்ட் பண்ணுறேன். சீரீஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் சே பியோட நான் என்ன பண்ணுறேன், 15 ஓமை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா டிவைடட் பை Q எனக்கு பேலன்சிங் பாயிண்ட் என்னவா மாறுது, 40 சென்டிமீட்டர். ஸோ 40 டிவைடட் பை என்ன சொல்லலாம், 60 சொல்லலாமா. தட் இஸ் P + 15 by Q is equal to 2/3 சொல்லாமா. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரப்போகுது. ஸோ ஐ வில் ஹாவ் P + 15 into 3 is equal to 2 times Q சொல்லாமா. இது இப்போ 2 times Q நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் we know that P is equal to என்னன்னு சொல்லலாம், Q/4ன்னு சொல்லலாமா. ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Q, அதாவது P/Q is equal to 1/4 நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம், that is P/Q, that is P + 15 by Q is equal to 2/3 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு முன்னாடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதுனேன், P/Q is equal to 1/4 அப்படின்னு எழுதுனேன். இப்போ இந்த ஈக்குவேஷனும் நான் டிவைட் பண்ணிடலாமா. தட் இஸ் இதை நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்கிறேன், இதை செகண்ட் ஈக்குவேஷன் சொல்கிறேன். ஸோ 1 divided by 2 போட்டேன் அப்படின்னா P/P + 15 is equal to 3/2 into 4 நான் சொல்லாமா, கரெக்ட். ஸோ இப்போ நான் என்ன ஆகும், this becomes 3/8 எனக்கு மாறும். this becomes 3/8 because 2 into 4 will gives me 8. இப்போ திரும்ப இதை கேன்சல் அழிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, that is P/P + 15 is equal to 3/8. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 8 times P is equal to, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 times P + 45 சொல்லாமா. இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா that is 5P is equal to 45, correct. or P is equal to நான் என்ன சொல்லலாம், 9 ohm. so if P is 9 ohm, what will be Q value, P/Q நம்ம என்னன்னு பார்த்தோம், that is 1/4. அப்போ Q is equal to நான் என்ன சொல்லலாம், 4 times P நான் சொல்லாமா, கரெக்ட். ஸோ P is 9 ohm, அப்போ Q என்ன வரும், 36 ஓமா வருது. ஸோ இதுலேயே எது ஸ்மாலர் வேல்யூ, இதுதான் எனக்கு ஸ்மாலர் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் என்ன வரப்போகுது, C is the correct answer. is that clear? ஸோ இப்போ நம்ம என்ன ஜஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணோம், தட் இஸ் P/Q is equal to L/100 - L. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ it is shown in the figure of the experiment meter bridge if AC corresponding to a null deflection இருந்துச்சு which has a from distance பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் L டிஸ்டன்ஸில் இருக்குது. வாட் வில் பி த வேல்யூ இஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஒயர் ஏபி வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா எனி சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா there will be no changes at all because நமக்கு P/Q is equal to நமக்கு என்ன தெரியும், this is your first balancing length, that is X, total will be 1 meter. so in terms of centimeter I can write 100 minus X சொல்லாமா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேடியஸ். ஸோ இஃப் யூ இன்க்ரீஸ் த ரேடியஸ் ஆர் டிக்ரீஸ் த ரேடியஸ் மை பேலன்சிங் பாயிண்ட் ரிமைன்ஸ் சேம், தட் இஸ் இட் ரிமைன்ஸ் சேம் ஆஸ் X. இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், total power dissipated in watt in the circuit shown in the figure is. இதில் எவ்வளோ எனக்கு பவர் டிசிபேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிஃபோர் தன் we have to see which are in series which are in parallel. டோட்டல் பவர் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் இது ரெண்டு நமக்கு எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. இது ரெண்டு எனக்கு பேரலாக இருக்குது. திஸ் வில் பி காம்பினேஷன் சீரீஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது ரெண்டும் பேரலல்மா, இதோட இது எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. ஸோ டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா that is 4 this one plus this combination, that is 3 into 6 by 3 plus 6 சொல்லலாமா. that is 4 plus this 18 by 9 will gives me 6 ohm. this is my equivalent resistance. இப்போ equivalent resistance நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே potential கொடுத்துருக்காங்க. ஸோ power dissipated என்ன வரப்போகுது, that is V square by R, that is nothing but 18 into 18 divided by 6, that is nothing but 54 watt. so total power dissipated அப்படின்னா ஒன்றும் ஈஸி, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. த்ரூ அ பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸுன்னு கேட்கும் போது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 2 ரெசிஸ்டர்ஸ் ஹூஸ் வேல்யூ, இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது
whose value are in the ratio of 2:1 are connected in parallel with the one cell அப்படினா then the ratio of power dissipated will be. So you know that power is directly proportional to V square by R, correct? So you know power is directly proportional to V square by R, and இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம், parallel கனெக்ட் பண்ணிருக்கும் போது எனக்கு potential சேமா தான் இருக்கும். So I can write power is inversely proportional to R. So I can write P1 by P2 is nothing but நமக்கு என்ன வரப்போகுது, R2 by R1 வரப்போகுது. ஒத்துக்கிறீங்களா? ஸோ சின்ஸ் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் R2 and R1 are given, R1 and R2 are given in the ratio of 2:1 அப்படின்னா R2 by R1 என்ன வரப்போகுது எனக்கு 1/2. ஸோ பவர் dissipated will be 1, P1 by P2 is equal to 1 by R. எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக பவர் வேல்யூ எனக்கு அதிகமாகும். இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 2 bulbs of 500 watt and 300 watt are manufactured to operate at 220 volt line. So if their resistance are R1 and R2, இப்போ again R1 by R2 என்னன்னு கேட்குறாங்க. Again very simple, you know that again R is equal to V square by P. So R1 by R2 is nothing but what? That is P2 by P1. So I can write 300 by 500 or I can write 3 by 5, correct? So இந்த ப்ராப்ளம்லாம் பாருங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதெல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க நீட் லைக் எக்ஸாம்ஸ் அண்ட் IIT JEE இந்த மாதிரி வெரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா யூ ஹாவ் சம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், லிட்டில் பிட் டஃப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ கரண்ட் 3 ampere flows through a 2 ohm resistance. In the circuit, power dissipated in 5 ohm resistances. முன்னாடி கேட்ட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் ஒரு பவர் டிசிபேஷன் எப்படின்னு கேட்குறாங்க. தட்ஸ் அ சிம்பிள் ப்ராப்ளம், ரைட்? பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர் டிசிபேட்டட் த்ரூ 5 ohm ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஹியர் வி ஹாவ் ஒன் ரெசிஸ்டர் அண்ட் வி ஹாவ் another resistor and we have two resistors here. It is connected with the another not another, this is your source. இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எனக்கு ஐ கரண்ட் வருது அப்படின்னா இது ரெண்டும் சீரியஸாக இருக்குது, இது மூணுமே மொத்தம் பேரலாக தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், இங்கே எனக்கு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் I1 கரண்ட், இதில் எனக்கு I1 கரண்ட் போகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு சொல்லலாம், I2 கரண்ட் போகுது. இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு சொல்லலாம், இந்த ரெண்டுத்துலேயுமே சேம் கரண்ட் தான் போகுது. I3 கரண்ட் போகுதுன்னு நம்ம சொல்லலாமா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இதில் எவ்வளோ பவர் டிசிபேட் ஆகுது. ஸோ பவர் டிசிபேஷனுக்கு நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் I2R. அப்போ இதில் எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ டோட்டல் கரண்ட்டுங்கிறது என்ன வரப்போகுது, தட் இஸ் I1, கரெக்ட், I1 plus I2 plus I3. பட் பிஃபோர் தட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை நான் எப்படி வரைகிறேன் அப்படின்னா திஸ் இஸ் 2 ohm, திஸ் இஸ் 4 ohm. இது ரெண்டும் சீரீஸாக இருக்கிறதுனால இது எனக்கு 6 ohm வரப்போகுது. திஸ் இஸ் 6 ohm, திஸ் இஸ் 4 ohm, திஸ் இஸ் 2 ohm. இங்கே எனக்கு 3 ampere கரண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே எனக்கு நான் என்னவா அஷ்யூம் பண்ணேன், திஸ் இஸ் I2 கரண்ட், இங்கே எனக்கு I3 கரண்ட் போகுது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணோம். இப்போ இந்த I3 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இதில் மூணுத்துலையுமே எனக்கு பொட்டென்ஷியல் சேம், பிகாஸ் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், தட் இஸ் V1 அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர் மஸ்ட் பி ஈக்குவல் டு திஸ் ரெசிஸ்டர் மஸ்ட் பி ஈக்குவல் டு திஸ் ரெசிஸ்டராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா in order to find this I'm going to take this known value of current and then unknown value of current, that is 3 into 2, this value is equal to இது என்ன வரப்போகுது 6 into I3. is that clear? ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரப்போகுது, this is 2 and இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 1 வரப்போகுது. ஸோ I3 is equal to 1 ampere. Is it clear? So that means 1 ampere in the sense நான் என்ன சொல்கிறேன், இதுலேயே எனக்கு 1 ampere கரண்ட் தான், 1 ohmலேயே எனக்கு 1 ampere கரண்ட் தான் போகும், 5 ohmலேயே எனக்கு 1 ohm தான் போகும். இப்போ நான் என்னமா பண்ணியிருக்கேன், பொட்டென்ஷியலை ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ பவர் டிசிபேஷன் என்ன வரப்போகுது, I2R. ஐங்கிறது இப்போ 1, இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5. ஸோ எவ்வளோ பவர் எனக்கு டிசிபேட் ஆகிருக்கு, 5 watt பவர் டிசிபேட் ஆகிருக்கு. இஸ் தட் கிளியர்? So next problem, n identical light bulbs each designed to draw P power அப்படின்னா from a certain potential supply are joined in series across that supply, then total power which they will draw will be. அதாவது n identical bulbs இருக்கு, ஒரு எல்லா பல்புமே ஒரு பர்டிகுலர் பவரை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது ஒரு சர்டைன் வோல்டேஜ் சப்ளையில். இது எல்லாமே நான் சீரீஸாக நான் கனெக்ட் பண்ணுறேன். n ஐடென்டிக்கல் பல்ப்ஸ் என்ன பண்ணுறேன், சீரீஸாக கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ த டோட்டல் பவர் என்னவா இருக்கும், இதுதான் கொஷினில் கேட்குறாங்க. கொஷின் புரிஞ்சா? இப்போ டோட்டல் பவர் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா
we need to know the current, correct? Because P is equal to நமக்கு என்ன தெரியும் I square times R. We need to find out this I. How to find out this I? I is equal to நமக்கு என்ன தெரியும் V by R. இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் எப்படிமா கனெக்ட் பண்ணுறேன், சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன். அப்போ நான் என்ன சொல்லலாம், V by NRன்னு சொல்லலாமா? இப்போ நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன், I is equal to V by NR. ஏன் NRன்னு போடுறேன், ஏன்னா எல்லா ரெசிஸ்டரும் சீரீஸாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஆட் தானே பண்ண போகிறோம், சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால N டைம்ஸ் ஆராக நான் போட்டிருக்கேன். இஸ் தட் கிளியர்? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், நியூ பவர் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ பவர் இஸ் நத்திங் பட் I square times R. This is for the single sourceக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஐக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், V square by N square R square சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பிகாஸ் I is equal to இப்போ என்னன்னு பார்த்தோம், V by NR அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்கொயர் இருக்குதுன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் into R. ஒரு R கேன்சல் பண்ணிடலாமா? திரும்ப இதை அழிச்சுக்கிறேன். If you want to copy, please pause the video and copy. P prime is equal to இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, V square by N square times R. திரும்ப இதை நான் எப்படி சொல்லலாம், that is P prime is equal to V square, sorry, P prime is equal to இப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், P for a single power by N square நான் சொல்லலாமா? கரெக்ட். இப்போ இதுக்கு நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஃபார் அ சிங்கிள் ஒரு சோர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ N சோர்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐடென்டிக்கலாக சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா P ப்ரைம் இப்போ என்ன ஆகும், N இன்ட்டு P by N ஸ்கொயராக மாறும். தட் இஸ் P ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு ஒரு N கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா P by N. அதாவது இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் அ சிங்கிள் சோர்ஸ்க்கு கரண்ட் வந்து ஃபார் அ சீரீஸ் கனெக்ஷனுக்கு எனக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ தட் எனக்கு கரண்ட் நான் இப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கேன், P prime is equal to I square Rல current value substitute பண்ணி for a single ஒரு light source power எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது. For the N sourcesக்கு நான் என்ன பண்ணுறேன், Nஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லா கரண்ட்டுமே எனக்கு சேம் தான் த்ரூ அவுட் திஸ் N ரெசிஸ்டர்ஸ். ஸோ பிகாஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. So here you have resistors P and Q. So connected in gaps of the meter bridge, the balancing point. So the balancing point obtained in the gaps. So balancing point is 1/3 meter from the zero end. If a 6 ohm resistor is connected in series with a P, அப்படினா balancing point 2/3 meter shift ஆகுது from the same end. So P and Q என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. So என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க. So resistors P and Q நான் வந்து என்ன பண்றேன். So they are connected in the gaps of the meter bridge. Balancing point is obtained as 1/3 from the end. If 6 ohm resistor நான் என்ன பண்றேன், P ஓட ஆட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. பேலன்சிங் பாயிண்ட் மாறுது, முன்னாடி போட்ட ப்ராப்ளம் மாதிரியே தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, நான் வேணால் சின்ன ஐடியா கொடுக்குறேன். இது போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லணும். எல்லாருமே ப்ரைவேட்டாக எனக்கு சொல்லுங்கள். P/Q is equal to நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்க. தட் இஸ் given as 1/3. தென் என்ன பண்ண போகிறீங்க, 1 மீட்டர் லென்த்துங்கிறதுனால 1 - 1/3 ஒரு எக்ஸ்பிரஷன் வரப்போகுது. தென் P + 6/Q is equal to 2/3 by 1 - 2/3. இதை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணி P and Q வேல்யூ என்னன்னு சொல்ல போகிறீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது வந்து இன்னொரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளமாக நான் தரேன். இதில் 5 ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ்லாம் நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ V வோல்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் இன் FC அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ கேன் டெல், யூ கேன் ஆல்சோ யூஸ் இன் மெனி வேஸ். ஒரு கிவன் அ ப்ராப்ளமாக ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ நமக்கு சீரீஸ் பேரலல் நிறைய காம்பினேஷன்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படிலாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பை யூஸிங் த சீரீஸ் அண்ட் பேரலாக இருக்குது. எதெல்லாம் சீரீஸாக இருக்குது, எதெல்லாம் பேரலாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஒன் வே ஆஃப் லுக்கிங் தட். இப்போ சீரீஸ் பேரலே பார்க்க முடியல, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ஸாக இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லலாம், ஐ கேன் கிவ் சம்திங் ஆர் ஐ கேன் டெல் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிர்ச்சாஃப் லா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃப் ஜங்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அனதர் வே ஆஃப் ஃபைண்டிங் திஸ் வேல்யூ. இல்லை எனக்கு அதுலேயும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா யூ கேன் சி ஃபார் த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி எதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 3 ways யூ கேன் சால்வ் ஜஸ்ட் பை சீயிங் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன். KVL பார்க்கலாம், இல்லைனா வீட்ஸ்டோனா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஐடியா டு சால்வ் திஸ். ஸோ திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர்.